திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 8. யார் நீங்கள்? இந்த பகுதி எங்கள் கங்க நாட்டைச் சேர்ந்தது சினத்துடன் கேட்டபடியே நரசிம்மன் அவர்களை நெருங்கினான். இளங்குமரா, நீ கூறுவது தவறு. இந்த பகுதி உங்கள் கங்க மன்னன் பிருத்திவிபதியால் எங்கள் சோழர்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. பாணர்களை வீழ்த்தி அவர்கள் நாட்டினை கங்கத்தோடு இணைத்து அவர்களை உங்களுக்கு அடிமையாக்கியதற்கு நன்றி கடனாக கங்க மன்னர் பிருத்திவிபதி எங்களுக்கு இந்த பகுதியை அளித்திருக்கிறார். அதை ஊர்ஜிதப்படுத்துவது அவர் அளித்திய பானபத்திரம் எங்களிடம் உறுதி உள்ளது. நேமியங்கேர் கூற ஆதித்த கரிகாலன் மாரசிம்மனை உற்று நோக்கியபடியே நின்றான். இதென்ன புதுக்கதை? திகைத்தான் மாரசிம்மன். புது கதை அல்ல, நீ பிறப்பதற்கு முன்பே நிகழ்ந்த பழைய சரித்திரம். ஆதித்த கரிகாலன் அலட்சியமாக கூறினான். என்னை யாரென்று நினைத்து இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? கங்க நாட்டின் மன்னன் மருளங்கனின் மகன் மாரசிம்மன் நான். தந்தைக்கு தெரிந்தால் உங்களை சின்னாபின்னமாக்கி விடுவார். மாரசிம்மன் கூற ஆதித்யன் சிரித்தான். நீ மருளங்கனின் மகன் என்பது உனது மருண்ட கண்களை பார்த்தாலே தெரிகின்றது. சென்று உனது தந்தையிடம் சொல். சோழத்து பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலன் தனக்குரிய சுவர்ண சுரங்கத்திலிருந்து பொன்னை வெட்டி எடுத்துச் செல்ல வந்திருக்கிறான் என்று சொல். போ. ஆதித்த கரிகாலன் கூற அப்பொழுது பார்த்திபனுக்கு மின்னல் வெட்டியது போல் சிந்தனையில் ஒரு யோசனை பிறந்தது. முன்னேறி சென்று ஆதித்யனின் செவிகளில் எதையோ கிசுகிசுக்க ஆதித்தன் பிரமிப்புடன் அவனை நோக்கி திரும்பினான். ஆச்சரியத்தால் ஒரு வட்டமாக விரிந்திருந்த அவனது இதழ்கள் மெதுவாக ஒரு குறுநகையாக விரிந்து முடிவில் பெரும் புன்னையாக மிளிர்ந்தது. பலே பல்லவா, உனது கூறிய அறிவுத்திறன் யாருக்கு வரும்? போரில்லாமல் சுவர்ணத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு சிறந்த வழியை காட்டிவிட்டாய். நமக்குரிய அந்த 4 சுரங்களில் உள்ள பொன்னை சேர்த்தாலும் உன் அறிவுத்திறனுக்கு ஈடாகாது. நீ சொன்னபடியே செய்கின்றேன் என்றவன் தனது காவல் படைத்தலைவன் கள்ளன் அமுதனை நோக்கினான். அமுதா, குதிரையில் அமர்ந்து இருமாப்புடன் பேசும் இந்த குமரனை கைது செய்து மரத்தில் கட்டி போடு. நமது பணிகள் முடியும் வரை இவன் நமக்கு பிணை கைதி. இவனது தந்தை நமக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படுத்தினால் அடுத்த கணம் இவனது தலை நிலத்தில் புரள வேண்டும் என்று கூறியதுதான் தாமதம். மாரசிம்மன் தனது குதிரையின் விழாவினை உதைத்தான். குதிரை புயலென புறப்பட்டது. ஆனால் அதை எதிர்பார்த்தவன் போல் குழலல்கன் பாய்ந்து தனது வலுவான கரங்களால் அவனின் காலை பிடித்து இழுக்க தேஜரூபா குதிரையின் மீதிருந்து நழுவி கீழே விழுந்தான் மாரசிம்மன். அவன் மீது பாய்ந்து அவன் 2 கைகளையும் தனது கைகளினால் சிறைப்படுத்தி மரம் ஒன்றின் கீழ் அவனை நிறுத்தி மரத்தோடு சேர்த்து அவனை பிதைத்தான். இதற்காக நீங்கள் மிகவும் வருத்தப்படப் போகிறீர்கள், அலறினான் மாரசிம்மன். நாங்கள் ஏன் வருத்தப்படப் போகிறோம்? ஸ்வர்ண சுரங்கங்களை திறக்கப் போகின்றோம் என்னும் பொழுது யாருக்காவது வருத்தம் தோன்றுமா என்ன என்று சிரித்தபடியே கூறினான் ஆதித்யன். மாரசிம்மா, உணவு உண்பதற்காக மட்டுமே நீ வாயை திறக்க வேண்டும். மற்றபடி உனது குரல் எழும்பினால் உன் தலை நிலத்தில் உருளும். பார்த்திபன் அவனை எச்சரிக்கை செய்ய உடனேயே அவனது வாய் மூடிக்கொண்டது. ஆதித்த கரிகாலன் ஆவலுடன் பார்த்திபனை நோக்கினான். அடுத்தது என்ன பார்த்திபா? ஆதித்த கரிகாலன் கேட்டான். நான் கங்க சபைக்கு சென்று மருளங்கனை சந்தித்துவிட்டு பானபத்திரத்தையும் காட்டிவிட்டு நாம் ஸ்வர்ண புதையலை எடுக்கப் போவதை அறிவித்துவிட்டு வருகின்றேன். அவன் பிரச்சனை எதுவும் செய்ய மாட்டான் என்று நம்புகின்றேன் என்று கூறிய பார்த்திபன் மாரசிம்மனை நோக்கி சென்று அவன் கழுத்தில் அணிந்திருந்த சந்திரஹாரத்தை அறுத்து பிடுங்கினான். மாரசிம்மன் நாயின் கழுத்தில் அதை பொருத்தியவன் அந்த நாயை வாரி எடுத்துக்கொண்டு தன் குதிரையின் மீது தாவினான். அந்த நாயை எதற்கு சுமந்து செல்லுகிறாய் பார்த்திபா? வியப்புடன் கேட்டான் ஆதித்தன். மாரசிம்மனின் ஹாரத்தை அணிந்திருக்கும் அவனது நாய் நம்மிடம் பிணை கைதியாக இருப்பதை மருளங்கனுக்கு உணர்த்தும் என்றபடியே கோலாகல நகரை நோக்கி பறந்தான் பார்த்திபன். பார்த்திபன் நீட்டிய பானபத்திரத்தை வாங்கி பார்த்த மருளங்கனின் முகம் இருண்டது. பிருத்திவிபதிக்கும் பராந்தகனுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை அவர்களது மரணத்தோடு காலாவதியாகிவிட்டது. அப்போதைய வசதிக்காக அளிக்கப்பட்ட உடன்படிக்கையை இப்பொழுது செயல்படுத்த முடியுமா என்ன? தலைமுறைகள் மாறிவிட்டன. தலையெழுத்து மாறிவிடும் அல்லவா? உங்களது உரிமையை நீங்கள் அப்பொழுதே பெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது என் ஆட்சியில் வந்து கேட்டால் எப்படி? நான் ஒரு பொழுதும் இதற்கு உடன்படப் போவதில்லை. காட்டத்துடன் கூறியபடியே பார்த்திபனின் முன்பாக ஓலையை வீசியிருந்தான் மருளகங்கன். உண்மை, தலைமுறைகள் மாறும் பொழுது தலைவிதியும் மாறிவிடும். உனது அடுத்த தலைமுறையின் தலைவிதி எங்கள் கையில் என்றவன் வெளியே சென்று மாரசிம்மனின் பிரியமான நாயை எடுத்து வந்தான். இதோ உங்கள் மகனின் பிரிய நாய். அவன் அணிந்திருக்கும் ஹாரம், அதன் கழுத்தில் உங்கள் மகன் எங்களது பிணை கைதி. நாங்கள் கூறியபடி நீங்கள் செய்தால் உங்கள் மகன் உயிருடன் திரும்புவான். இல்லை என்றால் அவனது தலை மண்ணில் உருளும். பார்த்திபன் கூறியதும் அவனையே மகிழ்ச்சியுடன் நோக்கினான் மருளகங்கன்.
இப்போதுதான் உங்கள் பெயருக்கேற்ற முகபாவத்தை கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. பானப்பத்திரத்தில் கூறியபடி சோழர்களுக்குரிய 4 சுரங்கங்களிலிருந்து அவர்கள் பொன்னை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். கங்க மன்னனாகிய எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று ஓலையில் தங்கள் இலச்சினை பதித்து எங்களுக்கு அளிக்க வேண்டும். எங்கள் பணிகள் முடிந்ததும் உங்கள் மகன் மாரசிம்மன் பத்திரமாக அனுப்பி வைக்கப்படுவான் தலையுடன். பார்த்திபன் கூறினான். அவனது குரலில் தொனித்த உறுதியைக் கண்டு நடுநடுங்கி போனான் மருளகங்கன். அவன் கூறியது போன்று ஓலையில் வடித்து தனது இலச்சினை பதித்து அதை ஒழிக்க அதனுடன் மீண்டும் சொர்ணமகி காட்டிற்கு வந்த பார்த்திபன் ஆதித்தனிடம் அதை நீட்டினான். ஓலையை வாசித்ததும் ஆதித்த கரிகாலன் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. பார்த்திபா, நீ அருகில் இருந்தால் நான் உலகையே வென்றுவிடுவேன் என்று உணர்ச்சியுடன் கூறினான். அன்றைய ஆற்றை கடந்து எதிர்கரையில் இருந்த குன்றங்களில் ஏறினர். நாள் முழுவதும் அந்த 4 குன்றங்களில் ஏறி இறங்கியதுதான் மிச்சம். ஸ்வர்ண சுரங்கங்கள் எதுவுமே அவர்கள் கண்களுக்கு தட்டுப்படவில்லை. ஏமாற்றத்துடன் எதிரிக்கரைக்கு சென்று வீரர்கள் அமைத்திருந்த கூடாரத்தில் இரவை கழித்தனர். ஆதித்த கரிகாலனும் பார்த்திபனும். கிடைக்காது, உங்களுக்கு ஸ்வர்ணம் கிடைக்காது. அநியாயமாக எங்கள் பொக்கிஷங்களை கொள்ளையடிக்க முயலும் உங்கள் எண்ணம் ஈடேறாது. நீங்கள் தேடி அலைந்து திண்டாட வேண்டியதுதான். நடு இரவின் குளிர் தாங்காமல் மாரசிம்மன் அலறிக்கொண்டே இருந்தான். மறுநாள் காலை எழுந்ததும் ஆதித்த கரிகாலனுக்கு கடும் பசி. கனிகள் ஏதாவது கிடைக்குமா பாருங்கள் என்று வீரர்களுக்கு உத்தரவிட்டான். வீரர்களும் அலைந்து தெரிந்து பார்த்தனர். எதுவுமே கிடைக்கவில்லை. ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தனர். அனைவருக்கும் பசி அதிகரித்து கொண்டே சென்றது. அப்பொழுது மரத்தின் மீதிருந்து வானரம் ஒன்று இறங்கி வந்தது. பார்த்திபன் அதை நோட்டமிடத் துவங்கினான். எச்சரிக்கையுடன் சுற்றுமுற்றும் பார்த்த அந்த வானரம் தன் கரத்தினால் அங்கிருந்த மண் குவியலை தோண்டியது. மரத்தின் கீழ் பள்ளம் ஒன்று தென்பட அதில் உள்ளே கையை விட்டு ஒரு பலாச்சுளையை எடுத்து வாயில் கவ்விக்கொண்டு மரத்தின் மீது வேகமாக ஏறிச் சென்று அமர்ந்து அந்த கனியின் சுளையை சின்னத் துவங்கியது. வீரர்களே, இந்த மரம் வேர்பலா வகையைச் சேர்ந்தது. இதன் கனிகள் நிலத்தில் மறைந்திருக்கும். மண்மூடி போனதால் நமக்கு கண்ணில் புலப்படவில்லை. மரத்தை சுற்றி தோண்டி கனிகளை வெளியே எடுங்கள் பார்த்திபன் கூற வீரர்கள் அந்த மரத்தை சுற்றி தோண்ட ஆரம்பித்தனர். 5-6 கனிகள் கண்ணில் தென்பட அவற்றை சேகரித்து ஆற்று நீரில் கழுவி வெட்டி அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தனர். கனிகள் மிகவும் சுவையாக இருந்தன. கரிகாலன் மிகவும் திருப்தியுடன் ருசித்து உண்டான். பார்த்திபா, கேட்டதை கொடுப்பவன் நீ. சிந்தைக்கு யோசனைகளையும் அளித்து சிந்தை பசியையும் தீர்க்கின்றாய். வயிற்றுக்கு கனிகளையும் அளித்து பசிப்பினியையும் தீர்க்கின்றாய். உன்னை நண்பனாக அடைந்தது நான் செய்த பேறு பார்த்திபனிடம் ஆதித்த கரிகாலன் கூறினான். உன் நன்றியை அதோ அந்த வானரத்திற்கு கூறு. அதுதான் வேர்பலா இருக்கும் இடத்தையே எனக்கு உணர்த்தியது. பார்த்திபன் நகைத்தான். வானரமே, வேர்பலா இருக்கும் இடத்தை உணர்த்தி எங்கள் பசியை தீர்த்தது போன்று ஸ்வர்ண குரங்கங்கள் இருக்கும் இடத்தையும் எங்களுக்கு காட்டக்கூடாதா? ஆதித்த கரிகாலன் கூற அனைவருமே அதை கேட்டு சிரித்தனர். நாம் கீழே இருப்பதால் அண்ணாந்து பார்க்கிறோம். வானரம் மேலே இருந்து கீழே பார்க்கின்றது. நாமும் வானரங்களைப் போன்று மரங்களின் மீது அமர்ந்து பார்த்து இருந்தால் ஒருவேளை நமது கண்களுக்கு வேர்பலா கனிகளும் புறப்பட்டிருக்கும். நேமியங்கையர் நகைச்சுவையாகத்தான் கூறினார். ஆதித்த கரிகாலனும் மற்றவர்களும் சிரிக்கத் துவங்கினர். ஆனால் பார்த்திபனுக்கு சிரிப்பு வரவில்லை. நேமியங்கையர் கூறியது அவனுக்குள் ஏதோ ஒரு பொறியை உண்டாக்கியிருந்தது. மரத்தின் மேலே கனி இருக்கும் என்று இவர்கள் தேட நிலத்தின் அடியிலேயே மறைந்திருந்து கனிகளை வானரம் உணர்த்தியது. அதுபோல் ஸ்வர்ண சுரங்கங்களை குன்றங்களின் மீதே தேடாமல் அவற்றின் அடிவாரங்களில் தேடினால் என்ன? எழுந்து சென்று சொர்ணமகி ஆற்றின் அக்கறையை கவனித்தான். அங்கே வரிசையாக நின்ற 5-6 குன்றங்களின் அடிப்பகுதிகளும் ஆற்றில் மூழ்கியிருந்தன. மரத்தின் அடியில் வேர்பலா சிக்கியது போல் ஸ்வர்ண சுரங்கங்கள் ஆற்றில் மூழ்கியிருக்கும் குன்றங்களின் அடிப்பகுதியில் இருக்குமோ? ஆதித்தா, ஆற்றின் கரையில் நின்றபடி அழைத்ததும் சிரித்து கொண்டிருந்த ஆதித்த கரிகாலன் வியப்புடன் அவனை திரும்பி நோக்கினான். அனைவரும் இங்கே வாருங்கள் பார்த்திபன் பரபரப்புடன் கூற அவர்கள் ஓடி வந்து அவன் பின்பாக திரண்டனர். மரத்தின் அடியில் வேர்பலா கிடைத்தது போல் குன்றத்தின் அடியில் சொர்ண சுரங்கங்கள் கிடைக்கக்கூடும். நாளை நாம் தேடி பார்ப்போம் பார்த்திபன் கூறியதும் ஆதித்த கரிகாலனின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. பலே பார்த்திபா, உனது ஐயம் நியாயம்தான். அங்கே சுரங்கங்கள் இருக்கக்கூடும். ஆற்று வெள்ளத்தால் சுரங்கங்கள் நீரின் அடியில் மறைந்திருக்கக்கூடும். நாளை சூரிய உதயத்தில் தேடி பார்க்கலாம் ஆதித்தன் கூறினான். அனைவரும் அந்த அடவியில் ஆங்காங்கே படுத்து கொண்டனர்.
மேலே அடர்ந்திருந்த மரங்களின் ஊடே தென்பற்ற விண்மீன்களை நோட்டம் விட்டபடியே கிடந்தனர். ஆதித்த கரிகாலனும் பார்த்திபனும் அந்த இரவின் அமைதியில் காட்டுப்பூச்சிகளின் முணுமுணுப்பை கேட்டுக்கொண்டே இருந்தனர். அப்பொழுது அவர்கள் செவியில் திடீரென காற்றில் ஒலித்த மணியோசை கேட்டது. வியப்புடன் எழுந்து அமர்ந்தான் கரிகாலன். அருகே ஏதாவது ஆலயம் இருக்கிறதா? சிறிது தொலைவில் தலக்காடு பாடலீஸ்வரர் என்கின்ற சிவாலயம் உள்ளது. அதன் கோயில் மணியோசைதான் இங்கே கேட்கின்றது, நேமியங்கையர் கூறினார். நானும் பார்த்திபனும் அங்கே சென்று தரிசித்துவிட்டு வருகின்றோம், எழுந்து கொண்டான் ஆதித்த கரிகாலன். இன்று சிவாலயங்களில் அபிஷேகம் நடைபெறும், நேமியங்கையர் கூறினார். இந்த நடுநிசையிலா? வியப்புடன் எழுந்து அமர்ந்தான் பார்த்திபன். விடியலில் நாராயணன், பகலில் பிரம்மன், மாலையில் துர்க்கை, இரவில் சிவன் என்றுதானே அந்தந்த தெய்வங்களுக்கு காலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிவனை தொழும் நேரம்தான், வா போகலாம், ஆதித்த கரிகாலன் கூறினான். ஆலயம் திறந்திருக்குமா? ஐயத்தை எழுப்பினான் பார்த்திபன். திறந்திருக்காமலா ஆலயமணி ஒலிக்கின்றது என்று ஆதித்த கரிகாலன் காவலர்களை நோக்கினான். ஆலயத்திற்கு சொல்லி வழி யாருக்காவது தெரியுமா? அவன் கேட்க ஒரு குதிரை வீரன் கையை உயர்த்தினான். வா பார்த்திபா. அந்த குதிரை வீரனை தொடர்ந்து இருவருமே புறப்பட்டனர். ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெற்று கொண்டே இருந்தது. இருவரும் பயபக்தியுடன் ஈசனை தொழுதனர். நாளை அன்னபிஷேகம், எனவே நாள் தொடக்கத்தின் பொழுது ஒரு அபிஷேகம் நடைபெறும். நாளை நடுநிசையில் மீண்டும் அபிஷேகம் செய்யப்படும், அர்ச்சகர் விளக்கினார். இருவருக்கும் பிரசாதங்களை வழங்கிய பொழுது, நீங்கள் தேடும் அனைத்தும் விரைவில் உங்களுக்கு கிட்டும் என்று ஆசீர்வாதம் செய்தார் அவர். ஆலய தரிசனம் முடிந்து வரும்பொழுது ஆதித்த கரிகாலன் வியப்புடன் கூறினார். என்ன ஆச்சரியம்! நான் சொர்ண சுரங்கங்கள் கிட்டே வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் தேடுவது கிடைக்கட்டும் என்று அந்த அர்ச்சகர் ஆசை கூறினாரே, மனதுக்கு நிறைவாக இருந்தது. நீ என்ன வேண்டிக் கொண்டிருந்தாய் பார்த்திபா? ஆதித்த கரிகாலன் கேட்டான். அந்த தருணத்தில் ஈசனே, அத்திமலையான் மீண்டும் நமது ஆலயத்திற்கு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தான் பார்த்திபன். நானும் ஸ்வர்ணம் கிடைக்க வேண்டும் என்று தானே வேண்டிக் கொண்டிருந்தேன் என்று கூறி சமாளித்தான் பார்த்திபன். மீண்டும் தாங்கள் தங்கியிருந்த ஸ்வர்ணமுகி ஆற்றின் கரைக்கு சென்ற பொழுது நேமியங்கையர் விழித்து கொண்டிருந்தார். தரிசனமானதா இளவரசே? அவர் கேட்டார். ஆஹா, அற்புதமான தரிசனம். இன்று அன்னாபிஷேகம் என்பதால் நள்ளிரவு அபிஷேகம் நடந்தது. அதை கண்குளிர தரிசித்தோம் என்றபடியே பிரசாதங்களை அவனவிற்கும் வழங்கிவிட்டு நண்பர்கள் இருவரும் படுத்து கொண்டனர். அப்படியே உறங்கியும் போனர். மறுநாள் சூரியன் உதித்ததும் சுரங்கங்களை தேடும் படலம் துவங்கியது. ஆழ் நீச்சல் கற்றிருந்த வீரர்கள் எல்லாம் ஸ்வர்ணமுகி ஆற்றில் அடியே நீந்தி சென்றனர். ஏராளமான பாறைகள் நீரின் அடியில் மூழ்கியிருந்தன. இரட்டை குத்து விளக்குகள் வடிக்கப்பட்டிருந்த 4 குன்றங்களுக்கு அடியில் அவர்கள் தேடத் துவங்கினர். பிரம்மாண்டமான பாறை ஒன்றை வீரர்கள் அனைவரும் போராடி தள்ள குன்றத்தின் உள்ளே சுரங்கம் ஒன்று தென்பட்டது. சிறிது தொலைவு சுரங்கத்தில் இருந்த நீரில் நீந்திச் சென்றதும் சுரங்கத்தின் பாதை உயரத் தொடங்கியது. சுளுந்து ஒன்றை கொளுத்தி அந்த பாறையில் ஆதித்தனும் பார்த்திபனும் மற்றவர்களும் நடக்க குறிப்பிட்ட ஒரு இடத்தில் சுளுந்தின் ஒளியில் பொன் படிமங்கள் இருபுறமும் தகதக துவங்கின. உயரே செல்ல செல்ல ஸ்வர்ண படிமம் ஏராளமாக காணப்பட்டது. தங்கச் சுரங்கம், அதாவது தங்கம் பெரும்பாலும் நிலத்தடியில் தனி நிலையிலேயே ரேகை போல பாறைகளில் படர்ந்திருக்கும். சுரங்கங்கள் மூலம் அது தோண்டி எடுக்கப்படுகிறது. தற்பொழுது பாறைகளில் வடிவைத்து தகர்த்து தங்கத்தை ரசாயன முறையில் பிரித்து எடுக்கின்றார்கள். அதன் பின் மின் பகுப்பு முறையில் சுத்தம் செய்யப்படுகின்றது. இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் கோலாகல நகரம் என்கின்ற கோலார் என்னுமிடத்தில்தான் தங்கம் கிடைக்கின்றது. இலங்கையில் பூங்கொடை என்னுமிடத்தில் கணினி ஆற்று பகுதியில் ஆற்றுமண் படிவுகளில் தங்கம் அண்மை காலமாக பெறப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. ஆதித்த கரிகாலன் காலத்தில் அது கோலாகல நகரம் என்று பெயர் பெற்றிருந்தது. கரிகாலனின் முகம் சுளுந்தின் ஒளியில் பிரகாசமாக மாறுவதை கவனித்தான் பார்த்திபன். இந்த ஒரு சுரங்கத்திலேயே இவ்வளவு பொன் கொட்டி கிடக்கிறது என்றால் மொத்தம் 4 சுரங்கங்கள் அல்லவா உள்ளது பார்த்திபா. எல்லா சுரங்கங்களிலும் இருக்கும் ஸ்வர்ணத்தையும் வழித்து எடுத்து காஞ்சிக்கு கொண்டு சென்று விட வேண்டும். பழையாறையைச் சேர்ந்த கட்டட வல்லுநர்கள் செங்கம்பாடி சிந்தூரனை உடனே பொன்னாழி மடிகளை துவங்கச் சொல்ல வேண்டும். காஞ்சியில் நான் எழுப்பும் பொன்னாழி மாளிகை தஞ்சை அரண்மனை காட்டிலும்
பெருமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஆதித்த கரிகாலன் உணர்ச்சி வசப்பட்டு குரலை எழுப்ப சுரங்கத்தின் பொன் படிமங்கள் படிந்திருந்த சுவர்களில் மோதி அவன் குரல் எதிரொலித்தது. சொர்ணமிகி கரையிலிருந்த அந்த குன்றங்களின் சுரங்கங்களிலிருந்து ஆதித்த கரிகாலன் பொன் கட்டிகளை சேகரித்து ஒத்தாடை அரண்மனையில் பத்திரப்படுத்தினான். இனி வெட்டி எடுப்பதற்கு ஸ்வர்ணம் இல்லை என்பது தெரிந்த பிறகே மாரசிம்மனை விடுதலை செய்தான். ஸ்வர்ணம் போனால் என்ன, என் மகன் உயிர் பிழைத்ததே போதும் என்று மருளகங்கன் நிம்மதியாகிவிட்டான். நேமியங்கர் குறித்த நன்னாளில் தரைமட்டமாக்கப்பட்ட பிரவாள மாளிகை இருந்த இடத்தில் பொன் ஆழி என்கின்ற பொன் மாளிகைக்கு கடைக்கால் போடும் பணிகளை துவங்கினான் பழையாறையின் செங்கம்பாடி செந்தூரன். நவரத்தின கற்களின் தரத்தை சோதித்து பார்க்கும் வல்லுனர் கோதண்டராயர் சொர்ணமிகி காட்டுச் சுரங்கங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன்னை சோதித்தார். அற்புதமான பொன், அத்தனையும் ஆபரண ஸ்வர்ணம். ராயர் கூற ஆதித்த கரிகாலன் அவரை புன்னகையுடன் பார்த்தான். ஆம் ராயரே, காஞ்சி அரண்மனைக்கு பொன்னாழி என்கின்ற ஒரு பொன் ஆபரணத்தை அணிவிக்கப் போகின்றேன். முழுவதும் ஸ்வர்ணத்தினால் அந்த மாளிகை எழுப்பப்பட உள்ளது என்றதும் கோதண்டராயர் பிரமிப்பினால் வாயை பிளந்தார். பொன்னாழி மாளிகையை எழுப்பும் பணிகள் தொடங்க ஆரம்பித்தன. இறுதி வரை பிரவாள மாளிகையில் மல்ல எரியால் பதுக்கப்பட்ட அத்திமலையானின் பிரதிமையை எங்கே மறைத்து வைத்திருக்கிறான் என்று கூறாமல் இருந்த ஆதித்த கரிகாலனின் நெஞ்சு அழுத்தத்தை கண்டு மனத்திற்குள் பொறுமிக் கொண்டிருந்தான் அவன் நண்பன் பார்த்திபன். தந்தை தர்மவர்மன் கூறியது போன்று ஆதித்த கரிகாலன் காஞ்சிக்கு வந்ததே பொக்கிஷங்களை கைப்பற்றத்தான் என்று எண்ணினான். கல்பலதா கூறியது போல் இவன் ஆதித்த கரிகாலனுடன் நட்பு பாராட்டுவது சரிதானா என்கின்ற எண்ணம் முதன்முறையாக அவனுக்கு தோன்றியது. எது எப்படி இருந்தாலும் கல்பலதாவை ஆதித்த கரிகாலனின் முன்பாக நடமாட விடக்கூடாது என்று தனக்குள் முடிவு செய்து கொண்டான் பார்த்திபன். செல்வத்துக்குள் எல்லாம் தலை. பழையாறை அரண்மனை கஜானா அதிகாரி கதிராமங்கலன் தன் பணிகளை முடித்துவிட்டு தன் ஜாகைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். சோழ மாளிகையில் இருந்து நந்திபுரம் செல்ல வேண்டும். அவன் நந்திபுரத்தில்தான் அவனது ஜாகி இருந்தது. அவனது தந்தை பழையாறை கஜானா அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்ததால் அவரது நன்னடத்தையை கருத்தில் கொண்டு அவன் மகன் கதிராமங்கலனுக்கு கஜினா அதிகாரி பதவி வழங்கப்பட்டு இருந்தது. பொதுவாகவே இளவயதில் கஜானா அதிகாரி பதவி கிட்டுவது துர்லபம். வாலிபர்களுக்கு ஆசை அதிகம். அவர்களுக்கு ஆசை இல்லை என்றாலும் அவர்களது காதலிகள் அவர்கள் ஆசையை தூண்டுவார்கள். எனவே வயதானவர்களையே கஜானா அதிகாரிகளாக நியமிப்பார்கள். ஆனால் கதிராமங்கலன் மட்டும் விதிவிலக்கு. இப்போதுதான் அவனுக்கு திருமணமே பேசி வருகிறார்கள். கஜானா அதிகாரி என்பதால் உறவினர்களிடையே அவனுக்கு பெண் தருவதற்கு போட்டி நிலவியது. கஜானா அதிகாரி என்ற பதவிக்கு அவனுக்கு பெண் கொடுக்க போட்டியை போடுகிறார்களே. ஆதித்த கரிகாலனுடன் கஜானாவின் நிலவரைக்கு சென்று அவனுக்கு உக்ரோதயம், பானபத்திரம் மற்றும் உத்தமசீலின் வாள் ஆகிய பொக்கிஷங்களை எடுத்து கொடுத்த போது அகமகிழ்ந்த ஆதித்த கரிகாலம் இவனிடம் கூறியதை அறிந்தால் இவனுக்கு பெண் கொடுக்க துடிப்பவர்கள் என்னதான் செய்ய மாட்டார்கள்? கதிராமங்கலா, உன் போன்ற இளம் அதிகாரிகள்தான் எனக்கு தேவை. நான் மன்னனாக மாறியதும் பழுவேட்டரையருக்கு உதவியாளனாக உன்னை நியமிக்கின்றேன். எனது நெருங்கிய வட்டத்தில் உனக்கு என்றும் ஒரு இடம் உண்டு என்றெல்லாம் கூறி இவனை உற்சாகப்படுத்தி இருந்தானே கரிகாலன். கஜானா அறை காவலர்களை கண்களாலேயே எச்சரிக்கை செய்துவிட்டு நந்திபுரத்தை நோக்கி நடக்கத் துவங்கினான். அவன் தந்தை கஜானா அதிகாரியாக இருந்த பொழுது மாட்டு வண்டியில்தான் பயணிப்பார். இவன் அந்த பதவிக்கு வந்தவுடன் அரண்மனை குதிரை ஒன்றை அழைத்திருந்தார்கள். ஆனால் தந்தையைப் போன்று நல்ல பெயரை வாங்கி அனைவரையும் கவர வேண்டும் என்பதற்காக அரண்மனை பணிகளுக்கு மட்டும் குதிரையை பயன்படுத்தினான். அரண்மனைக்கு வரும்பொழுதும் மீண்டும் இல்லம் செல்லும் போதும் நடந்துதான் செல்வான் கதிராமங்கலன். இரவு படர்ந்து விட்டது. இங்கும் அங்குமாக மினுக்கு மினுக்கென்று தீபங்கள் ஒளிந்து கொண்டிருந்தன. கம்பீரமான வனத்தில் கரிய சேலையில் வைரங்களாக விண்மீன்கள் ஜொலிக்க, ஏழை பூமியில் கரிய சேலையில் இங்கும் அங்குமாக தீபப்பூக்கள் ஒளிர்ந்தன. பழையாறை அரண்மனையில் இருந்து வெளியேறி சோமேஸ்வரர் ஆலயத்தை நோக்கி நடந்தான். மறுநாள் அன்னாபிஷேகம் என்பதால் ஆலயத்தில் நள்ளிரவு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால் ஆலயம் திறந்துதான் இருந்தது. சோமேஸ்வரர் ஆலயத்தில் இடப்புறம் திரும்பி காட்டு வழியில் நடந்தால் நந்திபுர ஜெகநாதர் ஆலயம் வரும். அந்த ஆலயத்தின் பின்பக்கமாக உள்ள வீதியில்தான் இவனது இல்லம் உள்ளது. சோமேஸ்வரர் ஆலயத்தில் கோபுரம் கண்ணில் பட்டது. கோபுரத்தின் உச்சியில் ஒளிர்ந்த தீபக்கப்பரையை நோட்டம் விட்டபடியே நடந்து கொண்டிருந்தவன் திடீரென்று எதன் மீதோ மோதிவிட்டான்.
எதன் மீதோ அல்ல, யார் மீதோ மோதி இருக்கிறான். மன்னித்து கொள்ளுங்கள், இருளில் கண் தெரியவில்லை என்று சொன்னபொழுது சட்டென்று 2 கைகள் அவன் குரல் வளையை பிடிக்க திடுக்கிட்டு விட்டான். அவனால் பேச முடியாமல் அவன் கழுத்து பிடித்த கைகள் தன் பிடியை இருக்க கண்கள் பிதுங்க சுவாசத்திற்கு திணறினான் கதிராமங்கலன். அப்பொழுது அவனது செவியின் அருகில் ஒரு குரல் கிசுகிசுப்பதை உணர்ந்தார். என் கேள்விகளுக்கு பதில் கூறினால் உயிர் பிழைப்பாய். இளவரசர் ஆதித்த கரிகாலனுடன் கஜானா அறைக்குள் சென்றாயல்லவா? அவர் அங்கிருந்து என்னென்ன பொருட்களை எடுத்துக்கொண்டார் சொல். அந்த குரல் கேட்டது. கதிராமங்கலன் பதில் கூறுவதற்கு வசதியாக அந்த உருவம் தன் பிடியை சிறிது தளர்த்தினாலும் அந்த கேள்வி அவன் பீதியை அதிகரித்தது. அவனது கண்களை இன்னும் அதிகமாக பிதுங்க வைத்தது. ரகசியத்தை காப்பாற்றுகிறேன் என்று இளவரசருக்கு சத்தியம் செய்திருக்கிறேன். கதிராமங்கலனின் குரல் திக்கியது. ரகசியத்தை நீ காப்பாற்று, ஆனால் உன்னை காப்பாற்ற ஆதித்த கரிகாலன் இங்கே வரமாட்டார். மீண்டும் தனது பிடியை இறுக்கிய அந்த உருவம் தன் கூரிய நகங்களை அவனது கழுத்தில் இறக்கியது. வலியால் துடித்த கதிராமங்கலன் ரகசியத்தை காட்டிலும் தன் உயிர்தான் முக்கியம் என்பதை உணர்ந்தவனாக தலையை அசைத்தான். உண்மையை சொல்லிவிடுகிறேன். ஆதித்த கரிகாலர் பல்லவர்களின் பொக்கிஷமான உக்ரோதயம், கங்கா மன்னன் பிருத்திவிபதி பராந்தகருக்கு அளித்த பானபத்திரம் மற்றும் பராந்தகரின் இளைய மகன் உத்தமசீலியின் வாள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டார். நான் தான் அவற்றை அவருக்கு அளித்தேன் என்று கூறி கெஞ்சும் விழிகளால் அந்த உருவத்தை